இது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ, அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பான முறையில ஷேர் செய்யுங்க. கோவையில இருந்து அரியலூர் வர 240 கிலோமீட்டர் வர மின் கடத்து பாதை, அதாவது மின்சார நெடுஞ்சாலையை கட்டமைக்க 4000 கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இப்ப இந்த தாவேக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கிட்ட 4000 கோடி இல்ல, அதனால இத டிபிசிபி பூட் முறைப்படி தனியார் கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அந்த தனியார் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் 35 கோடியை மட்டும் முதலீடா போட்டுட்டு மிச்சம் இருக்க ஆயிரக்கணக்கான கோடிகளை வெளியில இருந்து கடன் வாங்குவாங்க. இதுக்கடுத்து 35 வருஷமும் அந்த தனியார் கம்பெனி தான் ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுவாங்க. அதை ஆபரேட் பண்றது அந்த தனியார் கம்பெனியா தான் இருக்கும். அந்த மின் கடத்தும் எல்லா இயந்திரம் எல்லாமே அந்த தனியார் கம்பெனிக்கு சொந்தமானதா இருக்கும். 35 வருஷத்துக்கு கழிச்சுதான் இதை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைப்பாங்க. இப்ப இந்த 35 வருஷ பீரியட் இருக்கு இல்லையா, இந்த 35 வருஷமும் அரசாங்கம் அந்த தனியார் கம்பெனிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வாடகையா செலுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்க கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த கடனை, வட்டிய, அவங்களுடைய லாப காசு எல்லாத்தையும் அரசாங்கம் கொடுக்கிற வரியில, அதாவது அரசாங்கம் வாடகையா கொடுக்கறாங்கல்ல, அதுல அவங்க டேலி பண்ணிட்டே வருவாங்க. இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. அதாவது மத்திய மின்சார சட்டம் படி, மின் கட்டண விதிப்படி இந்த மாதிரி வாடகையா அரசாங்கம் செலுத்துறாங்க இல்லையா, இது எல்லாமே யார்கிட்ட இருந்து வசூலிக்கப்படும் அப்படின்னா, மக்களோட மின் கட்டண பணம் இருக்குல்ல, அதுல இருந்து வசூலிச்சுதான் அவங்க அந்த தனியார் கம்பெனிக்கு செலுத்துவாங்க. அப்ப ஒரு தனியார் கம்பெனி கடன் போட்ட அமௌண்ட்டை அடைக்கணும், அது போக வட்டி கட்டணும், லாபத்தையும் எடுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அரசாங்கம் கிட்ட இருந்து அதிக வாடகையை தான் வாங்குவாங்க. அரசாங்கம் யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? மக்கள் கிட்ட இருந்து வாங்க போறாங்க. அப்ப இனிமேல் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருடைய கரண்ட் பில்லும் கூடத்தான் போகுது. இப்ப ஒரு சின்ன கணக்கு போடுவோமா? 234 எம்எல்ஏக்களுக்கும் நீங்க ஒரு கார் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. அந்த காரை பராமரிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய், 75,000 பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், 25,000 அந்த காரை ஓட்டுறதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்குமான எக்ஸ்பென்சஸ். அப்ப 1 லட்சம் ரூபாய் அந்த காருக்காக மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்க போறீங்க. 234 எம்எல்ஏக்களுக்கும் 5 வருஷத்துக்கும் தோராயிரமா 200 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்துல இருந்து அங்க போகுது. 200 கோடி ரூபாய சர்வசாதாரணமா மக்கள் வரி பணத்தை எடுத்து அங்க கொடுக்க முடியுது அப்படின்னா, 7 கோடி மக்களுக்கு அடிப்படையா தேவைப்படுற மின் கோபுரங்களை கட்டமைக்க 4000 கோடி தானே தேவைப்படுது. அந்த 4000 கோடிய கஜானால இல்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 200 கோடி ரூபாய் செலவு செய்ய தயாரா இருக்கீங்களே, இது எந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை? அப்ப அரசு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் தனியார் கிட்ட தள்ளி விட்டுட்டு, விதிமுறைகள் படி அந்த கடனையும் லாபத்தையும் மக்கள் வரி பணத்திலிருந்து மக்கள் கரண்ட் பில்லுல சுமையை ஏத்தி விட்டுட்டு, மக்களே தங்கள் மீது சுமையை தூக்கும் இந்த ஆட்சி தான் மக்கள் ஆட்சியா?